தேவனுடைய அனைத்து ஆசீர்வாதங்களுக்குள்ளும் நாம் பிரவேசிப்பது எப்படி என்பதை குறித்து நாம் தொடர்ந்து தியானித்து கொண்டு வருகிறோம். அனைத்து ஆசீர்வாதம் நாம் பெற்று நம்முடைய வாழ்க்கையிலே எப்படி அனுபவிப்பது, எப்படி இது உங்கள் நுழைஞ்சி அதை எடுக்கிறதுன்னு சொல்லி நம்ம மறுபடியும் பிறந்து தேவனுடைய ராஜ்யத்தில் வந்திருக்கிறோம். தேவனுடைய ராஜ்யம் வந்திருப்பது நல்லது. தேவனுடைய ராஜ்யத்தில் வந்த உடனே ஒரு விஷயத்தை ரொம்ப கரெக்டாக புரிஞ்சுக்கணும். ஏன்னா தேவனுடைய ராஜ்யத்தில் எல்லாமே இருக்குது நாங்கள் சொல்லப்பட்டிருக்கு. முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியும் தேடுங்கள், அப்பொழுது உங்களுக்கு எதெல்லாம் இந்த உலக மக்கள் தேடி நாடி ஓடுகிறார்களோ, அஞ்ஞானிகள் எதெல்லாம் நாடி தேடி ஓடுகிறார்களோ அவைகளை தன்னுடைய சொந்த உழைப்பிலே, தங்களுடைய சொந்த அறிவிலே, தங்கள் சொந்த பதவியிலே, பட்டத்திலே, தங்களுடைய சொந்த திறமையிலே பெற்றிருப்பதை காட்டிலும் உங்களுக்கு அதிகமாய் கொடுக்கப்படும். உங்களுக்கு அதிகமாய் கொடுக்கப்படும். என்ன பண்ணால் தேவனுடைய ராஜ்யத்தையும் நீதியும் தேடுங்கள், அப்போது இவையெல்லாம் உங்களுக்கு கூட நீங்கள் சம்பாதிப்பீங்கள், உங்களுக்கு கொடுக்கப்படும் என்று அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. அப்போ நம்ம என்ன பண்ணால் எப்படி நம்ம அதை தேடணுன்றதை கண்டுபிடிச்சிடணும். எப்படி அதை தேடி அங்கேருந்து எல்லாத்தையும் எடுக்குதுன்றது கண்டுபிடிக்கணும். அது ரொம்ப அற்புதமாக இருக்கும். அப்படி நம்ம அதை ஆவிக்குரிய பிரமாணத்தை நம்ம புரிஞ்சிக்கும்பொழுது ஈஸியாக நம்ம எல்லா ஆசீர்வாதம் நம்ம சுதந்திரத்துக் கொள்வதற்கு நமக்கு அது மிகவும் எளிதாக இருக்கும். நம்முடைய ஜீவனுக்கும் தேவபக்திக்கும் இடையே யாவற்றையும் அவர் ஏற்கனவே கொடுத்திருக்கிறார், கொடுத்து அருளிவிட்டார் என்று நாம் பார்க்கிறோம். எப்படி அதை நாம் அறிந்து கொள்வதுன்னு பண்ணால் தேவனுடைய வார்த்தையின் மூலமாக தேவனுடைய சித்தத்தை நாம் அறிந்து கொள்கிறோம். அப்படி அறிந்து கொண்டாலும் சில காரியங்கள் இதற்கு தடையாக இருக்கிறது. தேவனுடைய ஆசீர்வாதத்தை எடுத்துக்கொள்வதற்கு சுதந்திரத்துக் கொள்வதற்கு நமக்கு சில தடைகள் இருப்பதை நாம் பார்த்து கொண்டு வருகிறோம். அதில் 3 தடைகளை பற்றி நாம் பேசணும். முதல்ல பார்த்தீங்கன்னாக்கா அவிசுவாசம் ஒரு மிகப்பெரிய தடையாக இருக்குது. தேவனுடைய ஆசீர்வாதத்தெல்லாம் சுதந்திரிக்கிறதுக்கு மிகப்பெரிய தடையாக அவிசுவாசம் இருக்கிறது. இஸ்ரவேல் ஜனங்களுக்கு இருந்தது அதுதான். அவிசுவாசத்தினால்தான் இந்த வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட தேசத்தை சுதந்திரிக்க முடியாமல் போய்விட்டது. அவிசுவாசம் ஒரு மிகப்பெரிய தடையாக இருக்கிறது. இந்த அவிசுவாசம் இயல்பாக எல்லாருக்குமே இருக்கும். யாரெல்லாம் இருக்குது பார்த்தீங்கன்னா, விசுவாசம் கம்மியாக இருக்கிறவங்களுக்கெல்லாம் அவிசுவாசம் இருக்கும். விசுவாசம் அதிகரிக்க அவிசுவாசம் அப்படி கம்மியாகிடும். விசுவாசம் அதிகரிக்கணுனாக்கா வசனத்தை கேட்குற நேரத்தை கொஞ்சம் கூட்டணும். அப்போ தான் விசுவாசம் இன்க்ரீஸ் ஆகும். வசனத்தை கேட்குற நேரத்தை நீங்கள் இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு பதிலாக மற்ற விஷயங்கள்லாம் நீங்கள் கேட்குறது நீங்கள் இன்க்ரீஸ் பண்ணிங்கன்னா விசுவாசம் கம்மியாக தான் இருக்கும். வசனத்தை யாரெல்லாம் அதிகமாக கேட்குறாங்களோ அவங்களுக்குள்ள விசுவாசம் அதிகமாக இருக்கும். ஏன்னா விசுவாசத்தில் சிலர் குறைவாக இருக்கிறாங்க, சிலர் அதிகமாக விசுவாசத்தை உடையவர்களாக இருக்கிறார்கள். அது ஆண்டவருடைய குத்துறதில்லை, அது இவங்களுடைய ஈடுபாடு அதிலே இருக்கிறது. கானானிய பெண்ணை பார்த்து ஸ்திரீயை உன் விசுவாசம் பெரிதுனார். 100 பார்த்து இஸ்ரவேலருக்குள்ளும் நான் இப்படிப்பட்ட விசுவாசத்தை காணவில்லை அப்படின்னாரு. அப்போ சில ஆட்கள்கிட்ட விசுவாசம் அதிகமாக இருக்கிறத ஏசு சொல்கிறார். கூட்டத்தில் சீஷரில் பார்த்து அற்ப விசுவாசியில் ஏன் சந்தேகப்பட்டீர்கள்? அப்போ என்னென்னு பார்த்தீங்கன்னாக்கா, கூட இருக்கிற ஆள் கூடவே தான் இருக்கிறாங்க, ஆனால் வசனத்தை சரியாக காது கொடுத்து கவனித்து கேட்காம கூட இருக்கிறாங்க. இங்கே தொலைவாக இருக்கிறவங்க வசனத்தை கேட்குற ஒரு நிலைக்குள்ளே தங்களை வச்சுக்கிறாங்க. கானானிய பெண் அப்படி தான் இருந்தாங்க. யாரெல்லாம் பைபிளில் தேவனிடத்தில் பெற்றுக்கொண்டாங்களோ அவங்களாம் வசனத்தை காதில் கேட்டு, இயேசு கிறிஸ்து குறித்து காதில் கேட்டு அதன் அடிப்படையில் ஒரு செயலை செய்து அப்படின்னாலே அதனால தான் அவங்களுக்கு அது கிடச்சிட்டு அதை விசுவாசம் என்று இயேசு அழைக்கிறார். பெரும்பாலும் செய்ய குறித்து அப்படி தான் அழைக்கிறார். உன் விசுவாசம் உன்னை அவள் எப்படி விசுவாசம் வந்துச்சுன்னா, இயேசு குறித்து காதில் கேள்விப்பட்டால் தன் உள்ளத்திலே அதை அப்படியே அறிக்கை செய்தால் 4 வருஷத்து ஒருத்தை தொட்டாகிலும் சுகமாகுவேன் என்று சொல்லி அப்படின்னா பார்த்தீங்கன்னா அப்படியே கன்ஃபஸ் பண்ணுறான், அறிக்கை பண்ணிகிட்டே இருக்கிறான். நான் சுகமாயிடுவேன். ஏன்னா எல்லா விதத்திலும் முயற்சி பண்ணி சுகம் கிடைக்கல. பணத்தெல்லாம் கூட செலவு பண்ணியாச்சு, எல்லாம் டாக்டர்கிட்டையும் போயாச்சு, சுகம் அங்கே கிடைக்கல. இப்போ இயேசுக்கிட்ட வந்தால் எனக்கு சுகம் கிடைக்கின்றத வாயால் சொல்ல ஆரம்பித்தான், அறிக்கை பண்ண ஆரம்பித்தான். அறிக்கை பண்ணதுன்னு நின்றில்லை, அவரை தேடி அவர் எங்கே இருக்காருன்னு பார்த்து வஸ்திரத்தின் ஓரத்தை தொட்டால், அதான் விசுவாசம். தேவனுடைய உள்ளத்தை தொடுவது, நம்முடைய அறிக்கை ஆவியான நடத்துதல் மூலமாக நாம் தேவனிடத்தில் அதிகமாக நெருங்கி வருவது. அப்படி வரும்போது அவரோட வல்லம் அவங்க வாழ்க்கையில் தான் புறப்படுது. யார் வாழ்க்கையில்? அவர் கேட்குறாரு, என்னை தொட்டது யார்? இங்கேருந்து வல்லமை புறப்பட்டுச்சு. எவ்வளோ பேர் தொட்டுட்ருக்குறாங்க. அப்போது வல்லமை எங்கே போகுதுன்னு பார்த்தீங்கன்னாக்கா, தம்மை பற்றி உத்தம இருதயத்தோடு இருக்கிறவர்களுக்கு தம்முடைய வல்லமையை விளங்க பண்ணும்படி அவருடைய கண்கள் பூமி எங்கும் நிறைய பேர் இருந்தால் கூட அந்த வல்லமை யார் வழி
வழியில் போகுது, எங்கே யார் இடத்துல போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, அந்த சுகமளிக்கிற வல்லமை, அந்த செழிக்க பண்ணுகிற வல்லமை, அற்புதங்களை செய்கிற வல்லமை, தேவனுடைய விடுவிக்கிற வல்லமை யாருடைய வாழ்க்கையில் நுழையுதுன்னு பார்த்தீங்கன்னாக்கா, யார் விசுவாசத்தோடு அவரை அணுகுகிறார்களோ அவருடைய வாழ்க்கையில் அது நுழைந்து ஒரு மிகப்பெரிய தாக்கத்தை அங்கே ஏற்படுத்துகிறது. அப்போ இவர் சொல்கிறான், நான் தான் வந்து இது மாதிரி இவனை தொட்டேன். அப்போது ஸ்திரீயே உன் வேதனை நீங்கி சுகமாயிடும், விசுவாசம் உன்னை ரட்சித்தது. அப்போ அவிசுவாசம்னு ஒரு மிகப்பெரிய தடையாக இருக்குது ஆசீர்வாதத்தெல்லாம் பெறுவதற்கு. இந்த தடையை எப்படி உடைக்குதுன்னு பார்த்தீங்கன்னாக்கா, விசுவாசத்தை நீங்கள் வந்து அதிகரிப்பதன் மூலமாக தடையை உடைக்க முடியும். விசுவாசம் வந்து ஒரே வழியில் தான் வரும், வேறு எந்த வழியும் வரதுக்கு வாய்ப்பே இல்லை. எந்த வழினா, விசுவாசம் கேள்வினாலே வரும். கேள்வி தேவனுடைய வசனத்தை, கேள்வினா கேள்விப்படுவதனால வரும். வசனத்தை காதில் கேள்விப்படுவதனால வரும். எப்படி கேள்விப்படுவீங்க? ஆண்டவர் ஒருத்தர் அனுப்பலைன்னா அவர் வந்து உங்களுக்கு பிரசங்கம் பண்ண முடியாது. அவர் பிரசங்கம் பண்ணலன்னா உங்களுக்கு கேள்விப்படுறதுக்கு வாய்ப்பு இருக்காது. உங்களுக்கு கேள்விப்படலாம் விசுவாசம் வர்றதுக்கும் வாய்ப்பு இருக்காது. அப்போ கர்த்தர் தான் என்ன பண்ணுறாரோ, வாயில் வந்து ஊழியக்காரன் வாயில் வந்து வார்த்தையை வச்சு தொட்டு அபிஷேகித்து அவனை அனுப்புகிறார். அவர்கள் வந்து பிரசங்கிக்கிறார்கள். பிரசங்கிக்கும் போது அவன் வந்து கேள்விப்படும்போது விசுவாசம் உள்ளத்திலே உண்டாகிறது. சில மக்களுக்கு பார்த்தீங்கன்னா கீழ்ப்படியாமல் இருக்கும். அது தனக்கு ஒத்து வந்தால் செய்வாங்க, அப்படி ஒத்து வரலாம் செய்ய மாட்டாங்க. அவங்களுக்கு பிடிக்கணும். அது வந்து விசுவாசத்துக்கு பெரிய தடையாக இருக்குது. எனக்கு ஒத்து வந்தால் செய்வேன். இந்த நாகமான்ற ஒரு குஷ்டரோகி அப்படி தான் இருந்தான். திருத்தி சொன்னான், நீ ஒன்று போய் அங்கே குளிக்க சொல்ல, அந்த குளத்தில் அப்படின்னு, அந்த ஆற்றுல போய் குளிக்க சொல்ல அப்படின்னு. அது பார்த்தா கூவாரமாக இருக்குமா அப்போது அந்த யோர்தான் நதி. அப்போ போயிட்டு சீலோவாம் குளம் அங்கே போய் பார்த்தீங்கன்னாக்கா அப்படியே கூவ நதி மாதிரி இருக்கும் அது. அவன் சொன்னான், எவ்வளோ நல்ல நல்ல குளங்கள்லாம் இருக்குது, இதில் போய் என்னை போய் குளிக்க சொல்லிட்டாரே அப்படின்னு. அவன் சூஸ் பண்ணுறான் நல்ல இடத்துல போய் குளிக்க சொல்லுவார்னு. அப்போ அந்த சிறுப்பேன்னு சொல்கிறான், அவன் சொன்னது கொஞ்சம் செஞ்சு தான் பாருங்களான்னு. அப்போ 7 முறை மூழ்கி 7ஆவது முறை எழுந்திருக்கும் போது அந்த குஷ்டரோகம் நீங்கி அவன் சுகம் அடைந்தான். அவங்களுக்கு பிடிச்சா ஒத்து வந்தால் தான் செய்வேன்ற மாதிரி சில மக்களுடைய மைண்ட் செட்டப் இருக்கும். அவனுடைய வார்த்தை வந்து அவங்களுக்கு பிடிக்கிற மாதிரி அவங்களுக்கு ஒத்து வர மாதிரி இருக்கணும்னு. அது பேர் தான் கீழ்ப்படியாமல். எந்த இடத்துல பார்த்தாலும் சின்னத்தை ஒத்து வராது, அதை செஞ்சுருப்பாங்க, அங்கே மிகப்பெரிய வேலை நடந்திருக்கும். ஏன்னா தேவனுடைய வார்த்தை அது. எந்த இடத்துல வேணால் நீங்கள் பாருங்கள், இந்த கணவர் கல்யாணத்தோட பாருங்கள், அவங்களுக்கு பிடிச்சி செஞ்ச மாதிரிலாம் அங்கே இருக்காது. தேவன் சொல்லியிருப்பார், அவங்க அதை செஞ்சுருப்பாங்க. ஒரு குருடனை பார்த்து ஒரு மண்ணை எடுத்து உமிழ்ந்து சேருண்டாக்கி அவன் கண்களில் பூசி அவனை போய் சீலை அவங்களுக்கு போய் கழுவுன்றார். அங்கே அவன் போகிறான். ஒரு குருடன் அப்படி போக முடியுமானா அவனுக்கு ஒத்து வராது. இப்படி தொட்டே சுகமாக்கிடுவார்னு நினச்சி வந்திருப்பான். பரிமை குருடனை மாதிரி நம்மள கூட என்ன பண்ணுவார், நீ பார்வடியாக சொல்லி அனுப்பிச்சிடுவார்ன்ற எண்ணத்தில் வந்திருப்பான். ஆனால் இங்கே வேறு மாதிரி சிஸ்டம் கொஞ்சம் மாறுது. அப்போ சில மக்கள் வந்து ஒரே சிஸ்டத்தை பிடிச்சிட்டு இருப்பாங்க, அப்படி தான் கற்று நடத்தணும். இல்லை சில நேரத்தை கத்துற வார்த்தை வந்து அவங்களுக்கு ஒத்து வராத மாதிரி கூட இருக்கும். ஒத்து வரலனா கூட நீங்கள் வந்து தேவனுடைய வார்த்தை கீழ்ப்படியும் பொழுது, எனக்கு அது பிடிக்குதோ பிடிக்கலையோ, ஒத்து வருதோ ஒத்து வரலையோ, தேவன் அப்படி சொல்லியிருக்கா, ஆக நான் அதை செய்கிறேன், தேவனுடைய வார்த்தைக்கு நான் கீழ்ப்படுகிறேன்ற எண்ணத்தோடு நாம் அதை செய்யும்போது அங்கே அந்த கீழ்ப்படியாமை நீங்குகிறது. 3வது பார்த்திங்கன்னா மன்னியாமை ஒரு பெரிய தடையாக இருக்கிறது. நம்ம சகோதரர்களை மனிதர்களை நாம் மன்னிக்கும் போது தேவனுடைய அந்த சுபாவத்தை நாம் வெளிப்படுத்துகிறோம். தேவன் நமக்காக இவ்வளோ பெரிய காரியத்தை செஞ்சுருந்தா கூட நம்ம ஒன்றும் பெறத்துக்கு தகுதியான நாட்கள் கிடையாது. இயேசுவே நம்முடைய தகுதியாக, நம்முடைய நீதியாக இருக்கிறார். நம்ம தகுதியில் நாம் அதை பெறதில்லை. நம்முடைய சுய நீதியில் எதுவுமே நாம் பெறுவதே இல்லை. இயேசுவே நம்முடைய நீதியாக இருக்கிறார். இதெல்லாம் பெறுவதற்கான நம்முடைய தகுதியாக, நம்முடைய நீதியாக, நம்முடைய ஞானமாக, நம்முடைய மீட்பாக தேவாதி தேவன் தன்னுடைய குமாரனே நமக்காக வைத்திருக்கிறார். அவருடைய நீதியில் தான் நாம் அதை பெற்றுக்கொள்கிறோம். அதை எதிர்பார்க்குறார் நம்மகிட்டையும். நம்முடைய சகோதர மனிதர்களிடத்தில் நாம் பழகும்பொழுது நம்ம அவர்களை மன்னித்து அவர்களை ஏற்றுக்கொள்ளுகிற அந்த விஷயத்திலே, அவர்களை கர்த்தருக்குள் வழிநடத்துகிற அந்த விஷயத்திலே, தேவனுடைய சுபாவத்தை அவர் மத்தியில் வெளிப்படுத்துகிற அந்த விஷயத்திலே தேவன் அதை எதிர்பார்க்கிறார். ஒரு மனுஷனுக்கு வந்து பல கோடிக்கணக்கான ரூபாய் மன்னிக்கப்பட்டிருந்தும், கடன் மன்னிக்கப்பட்டிருந்தும், அவனுக்கு கீழே ஒரு சக மனிதனை ஒரு சிறிய தொகையை மன்னிக்க தவறினதன் மூலமாக அவன் என்ன பண்ணிட்டான், அவன் பெற்ற அந்த மன்னிப்பை அவன் இழந்து விட்டான். அவன் பெரிய எஜமான் கேள்விப்படுறான், நான் அவனை இவ்வளோ பெரிய தொகையை மன்னிச்சு விட்டுட்டேன், நீ இந்த சிறிய தொகையை மன்னிப்பதற்கு மனம் இல்லாமல் நீ இருக்கிற, அதனால் இதை கட்டி தான் ஆகணும்னு சொல்லி என்ன பண்ணுறான், அவனை உபாத்திக்கிறவங்களுக்கு ஒப்பு கொடுக்குறான். அப்போது தேவன் நமக்காக அடைத்து தீர்க்க முடியாத பாவக்கடையும் அடைச்சி தீர்த்தார். யாராலையும் அடைக்க முடியாத ஒரு பாவக்கடனை நம்ம கீழே இருக்க ஆட்கள்லாம் அவ்வளோ பெரிய பாவம் ஒன்றும் செஞ்சிடல. நம்மளால் மன்னிக்க முடியும் அவங்கள. இதுதான் மன்னிக்க முடியாத, தீர்க்க முடியாத ஒரு பிரச்சனை. நம்முடைய பாவத்தை மன்னிக்கிறதுக்கு யாராலும் முடியாது. பரிசுத்தமாக ரத்தம் சிந்தப்படணும். அதுதான் நம்முடைய பாவத்தை கழுவி சுத்திகரிக்கும். நாம் ஒன்றும் நம்முடைய சக மனிதர்களை மன்னிப்பது நம்ம சிலுவையில் மறிக்கணும் இல்லை, அவங்களை மன்னிச்சு விட்டாலே போதும். ஆக தேவன் அதை
எதிர்பார்க்கிறார். இந்த கசப்பு, விரோதம், வைராக்கியம், இந்த பெருமை, மேட்டிமெல்லாம் பார்த்தீங்கன்னா பிசாசின் குணங்கள் என்று வேதவசனம் சொல்லுகிறது. பேய் தினத்துக்குரியதான். ஆகதான் ஆவியின் கனி அன்பு, சந்தோஷம், சமாதானம், தயவு, நீடிய பொறுமை, சாந்தம், நற்குணம், விசுவாசம், இச்சடக்கம், இதெல்லாம் ஆவியின் கனிகளாக இருக்கிறது. ஆக நாம் அதை வெளிப்படுத்தும் பொழுது அந்த ஆசீர்வாதத்துக்கு தடையை நாம் நீக்கி போடுகிறோம். இது 3 கிளியராக பிரசங்கம் பண்ணி முடிச்சிட்டோம். 4வது ஒரு காரியம் ஒன்று சொல்லலான்னு பார்த்தேன். அது சொல்லணும்னு ஆண்டவர் சொன்னார். அது கண்டிப்பாக சொல்லியே ஆகணும். ஏன்னா அது ஒரு பெரிய தடன்றது உங்களுக்கு தெரியாமல் போடும் சில நேரத்தில். ஏன்னு பார்த்தீங்கன்னா அது அரண்கள். என்னது அரண்கள்? அது குறித்து வசனத்தை நம்ம வாசிக்கிறோம். 2 கொரிந்தியர் 10ஆம் அதிகாரம் 4 முதல் 5 வரை. 2 கொரிந்தியர் 10ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம் முதல் 5ஆம் வசனம் வரை எடுத்து வாசிப்போம். 2 கொரிந்தியர் 10 4 முதல் 5 வரை. எங்களுடைய போர் ஆயுதங்கள் மாம்சத்துக்கு ஏற்றவைகளாய் இராமல் அரண்களை நிர்மூலமாக்குறதற்கு தேவ பலமுள்ளவைகளாக இருக்கிறது. இங்கே சொல்கிறாரு, ஒரு போர் ஆயுதம், ஒரு போர் ஒன்று நடந்துட்டுருக்குது, ஒரு சண்டை ஒன்று. என்னன்னாக்கா பிசாசின் கூட்டமும் என்னோடய வாழ்க்கையில் தேவனுடைய நோக்கம் நிறைவேறாதபடி ஒரு மிகப்பெரிய போர்க்களத்திலே அவர் இறங்கியிருக்கலாம். நாம் அங்கே நின்று கொண்டிருக்கிறோம். அப்போ போரில் ஆயுதம் இல்லாமல் வெறும் நிராயுதபாணியாக போய் நின்னா தோற்றுருவோம். அப்போ தேவன் என்ன பண்ணுறாரா, நமக்கு சில ஆயுதங்களை தேவன் கொடுத்துருக்குறாரு. சர்வாயுத வர்க்கங்களும் நம்ம தரிச்சிட்டு போய் நம்ம அங்கே நிற்கிறோம். ஏற்கனவே ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு கோட்டை அந்த காலத்தில் பார்த்தீங்கன்னாக்கா ஒரு நாட்டை சுற்றி ஒரு மதில் சோறு கட்டுவாங்க, கோட்டை கட்டுவாங்க. அது பேர் தான் அரண். அரண்னா உள்ளே இருக்கிற மனுஷன் வெளியே போக முடியாது, வெளியே இருக்கிற மனுஷன் உள்ளே நாட்டை சுற்றி இருக்கிற பெரிய கோட்டை அது அரண். இன்றைக்கி இந்த அரண்கள் எங்கே உருவாகிதுன்னு பார்த்தீங்கன்னாக்கா மனுஷனுடைய எண்ணங்களில் இந்த அரண்கள் உருவாகி இருக்கிறது. வெளியில் இருக்கிற எண்ணத்தை உள்ளே அனுப்பாது, உள்ளே இருக்கிற எண்ணத்தை வெளியில் அனுப்பாது. அது எப்படி உருவாக்கி பார்த்தீங்கன்னா சில மக்கள் ரட்சிக்கிறதுக்கு முன்னாடியே இந்த அவிசுவாசம் ரொம்ப ரொம்பி போயிருக்கனால உள்ளத்தில் அது ஒரு பெரிய அரணாக இருக்கும் அவங்களுக்கு. அவநம்பிக்கை, நடக்காது, முடியாது, கிடைக்காது, இதெல்லாம் நமக்கு சரிப்பட்டு வராது, நம்ம சரியான ஆள் கிடையாது, அது பிறகு நம்ம தகுதி கிடையாது, தேவனுடைய ஆசீர்வாதம் பெற்றுக்கொள்ள நம்ம அவ்வளோ நல்லவர்கள் கிடையாது, நம்ம ஒன்றும் கர்த்தருடைய வழியில் ஒன்றும் நம்ம ஒன்றும் நடக்கலை, ஆக அது நமக்கு கொடுக்க மாட்டார், நமக்கு அது கிடைக்காது, அதெல்லாம் ரொம்ப நல்லவர்களுக்கு தான் கிடைக்கும், ரொம்ப யோக்கியமானவர்கள் தான் கிடைக்கும் அப்படின்னா ஒருத்தருக்கு அது கிடைக்காதுன்னு அர்த்தம். ஏன்னா தேவன் ஒருவரை தவிர நல்லவன் ஒருவனும் இல்லையே. அப்போ எப்படி நம்ம நல்லவர்களாக கெட்டவர்களான்னு பார்த்தோம்னாக்கா இயேசு நம்முடைய உள்ளத்தில் வந்ததுனால நம்ம என்ன பண்ணுறோம், நல்ல மனுஷன் தன் இருதயமாகிய நல்ல பொக்கிஷத்திலிருந்து நல்லவைகளை எடுத்து காட்டுகிறான். பொல்லாத மனுஷன் தன் இருதயமாகிய பொல்லாத பொக்கிஷத்திலிருந்து பொல்லாதவைகளை எடுத்து காட்டுகிறான். அப்போ இயேசு உள்ளே வந்திருக்கிற இதயத்துக்குள்ளே அவர் நல்லவர். அப்போ அவருடைய சுபாவத்தை நம்ம எடுத்து நம்ம என்ன பண்ணுறோம், காட்டுறோம். அப்போ ரட்சிக்கப்பட்ட மனிதன், ஒரு இயேசுவை உள்ளத்தில் ஏற்றுக்கொண்ட மனிதன், அவன் உள்ளத்தில் வேதவசனத்தை எடுத்து அவன் காட்டும்போது அவன் நல்லவனாக அவன் இருக்கிறான். அப்போ தேவன் சொல்கிறார் இங்கே என்னன்னாக்கா, எங்களுடைய போராயுதங்கள் மாம்சத்துக்கு ஏற்றவர்களாக இராமல் அரண்களை நிர்மூலமாக்கு தேவ பலமுள்ளவைகளாய் இருக்கிறது. ஒரு மனுஷன் இந்த தேவனுடைய வார்த்தை உள்ளே போவதற்கு தடையாக ஒரு பெரிய மதில் சுவரம் எண்ணங்களில் உண்டாயிருக்குது. கேட்பானே தவிர அது உள்ளே போய் அதை வேலையை செய்ய முடியாது, அவனை தடுத்து ரிஜெக்ட் ஆகிடும். பிரசங்கத்தை சிலர் கேட்பாங்க, பிரசங்கத்துக்கு எவ்வளோ வேலைகள் இருக்குது, சும்மா உட்காந்து கேட்டு பண்ண மட்டும் இல்லை, அதுக்கப்புறம் எவ்வளோ வேலைகள் இருக்குது. ஆனால் பிரசங்கம் உள்ளே போவார் சிலருக்கு. அந்த நேரத்தில் கேட்ட மாதிரி எல்லாம் மறந்து போயிடுவாங்க கழிச்சு. ஏன்னு பார்த்தீங்கன்னாக்கா அந்த அரண் அப்படியே அதுதான் ஸ்ட்ராங்காக நிற்கும். என் லைஃப் இப்படி தாங்க போவோன்ற மாதிரி அவங்க மைண்ட் அப்படி செட் பண்ணி வச்சுருப்பான் பிசாஸ். என் வருமானம் இவ்வளோ தான், என் படிப்பு இவ்வளோ தான், என்னோடய சம்பாதனை இவ்வளோ தான், இதை வச்சுக்கு மேலே என்னால் வாழ முடியாது. அவங்களே ஒரு வட்டம் போட்டு வரம்புக்கு உட்பட்ட ஒரு வாழ்க்கையை அவங்க வச்சுருப்பாங்க. ஆனால் தேவன் சொல்கிறாரு, தேவனுடைய வார்த்தை அப்படியே அதெல்லாம் உடச்சி எரியுது. நீங்கள் இப்போ இருக்கிறத விட 1000 மடங்கு நீங்கள் பெருகுவீங்க அப்படி தேவனுடைய வார்த்தையை சொல்லும் போது நம்ப முடியல அவங்களால. 3 முறை 4 முறை ஏறினாலே சம்பளம் போதும், 3 மடங்கு 4 மடங்கு ஏறினாலே போதும், அதுவே பெரிய விஷயம். எனக்கு ஏறினாக்கா இப்போ இருக்கிற 4 மடங்கு சம்பளம் ஏறினாலே பெரிய விஷயம். 1000 மடங்கு சம்பளம் ஏறுறது அவங்களால நம்ப முடியாது அவங்களால. ஏன்னா அதுதான் ஒரு பெரிய அரண். சுகமானன்றது நம்ப முடியாது. ஏன்னா வியாதிக்கான அறிகுறி தான் அனுபவிச்சுட்ருக்குறோம், டேப்லெட்ஸ் எடுத்துகிட்ருக்குறோம், ட்ரீட்மெண்ட் பார்த்துட்ருக்குறோம். சுகமாயிட்டனால இருக்கக்கூடாதே அப்படின்ற ஒரு அரண் அப்படியே உருவாகிருக்கும். ஆக டாக்டர்கிட்ட போகிறது தப்புன்னு சொல்லி என்னோடய பிரசங்கம் இல்லை, ட்ரீட்மெண்ட் எடுக்கிறது தப்புன்றது எனக்கு பிரசங்கம் இல்லை. ஒரு லெவலுக்கு அப்புறம் அதுலேருந்து வெளியே வரணுன்றது தான் என்னோடய பிரசங்கம். அதுலேருந்து குழந்தைக்கு பால் கொடுக்கணுன்றது தப்புன்னு நான் சொல்கிறேன், பிரசங்கம் பண்ண மாட்டேன். ஆனால் 30 வயசு வரைக்கும் அதுக்கு பாலே குடிச்சுன்னு இருக்கிறது தப்புன்னு நான் பிரசங்கம் பண்ணுவேன் கண்டிப்பாக. அது 15 வயசு வரைக்கும் அது பாலை மட்டும் தான் குடிச்சுட்டு இருக்கோனாக்கா அது கண்டிப்பாக தப்புன்னு தான் பிரசங்கம் பண்ணுவேன் நான்.
பிறந்த குழந்தை பால் குடி தப்பு நான் பிரசங்கம் பண்ணவே மாட்டேன், அது கரெக்டுன்னு தான் சொல்லுவேன். ஒரு லெவலுக்கு மேலே அந்த பாலை மறக்க வச்சு அதுக்கு சாப்பாடு கொடுத்து பலமான ஆகாரம் கொடுத்து அதை ஸ்ட்ராங் பண்ணணும். அப்போ தான் உடம்புல அதுக்கு என்ன பண்ணணும், ஸ்ட்ரென்த்து இருக்கும். அதே போல் வந்து ஒரு லெவல் விசுவாசம் இன்க்ரீஸ் ஆகிற வரைக்கும் ஒரு லெவல் வரைக்கும் ட்ரீட்மெண்ட்டுக்கு நம்ம போகிறது தப்பு இல்லை. நம்ம இன்க்ரீஸ் ஆனதுக்கப்புறம் நமக்கே தெரியும் அது ஆண்டோடைய வார்த்தை நம்ம சரீரத்துக்குள்ளே செல்லுது, அது எலும்புகளுக்குள்ளே நரம்புகளுக்குள்ளே ஊன்களுக்குள்ளாக சென்று அது கிரியை செய்து வேலை செய்கிறது, அது சுகத்தை உண்டாக்குறது. வசனம் தணிப்பவர் குணமாக்குற நல்ல தேவனா இது வசனம் இன்றைக்கும் வேலை செய்கிறது, இன்றைக்கும் சுகத்தை தருகிறது, இன்றைக்கும் ஆரோக்கியத்தை கொடுக்கிறது. மெய்யாகவே அவர் நம்முடைய நோய்களை சுமந்து தீர்த்திருக்கிறார் என்று வேதவசனம் சொல்லுகிறது. அப்போ மெய்யாக சுகம் நமக்கு கிடைத்திருக்கிறது வேதவசனம் சொல்லுகிறது. அப்போ இந்த வாழ்க்கையில் சரித்த வியாதி இருக்கிறது பொய் என்பதை நாம் உணர வேண்டும், அது மெய் கிடையாது. இதை விரட்டி அடிக்கணும். அந்த சத்தியம் உள்ளே போய் அது பிடிக்க வேண்டிய இடத்த பிடிச்சாதான் அது வேலையை அது செய்யும். இல்லாட்டி கேட்டுட்டு கரெக்டுன்னு ஒத்துக்குன்னு போகிறது வேறு, அதை வந்து சுதந்திரிக்குதுன்றது வேறு. உனக்கு அந்த காணந்தேசம் இருக்குதுன்னு ஆமாம் இருக்குதுன்னு ஒத்துக்குன்னு போகிறது வேறு. ஆமாம் கரெக்டாக விடுதலையாக கொடுப்பாருன்னு, ஆனால் சுதந்திரிக்காமலும் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. சுதந்திரிக்கணும் என்ன பண்ணாக்கா அந்த விசுவாசத்தை சரியாக ஆப்ரேட் பண்ணணும். எதிர்மாறான சூழ்நிலைகளை முடியாத சூழ்நிலைகளில் நாம் நிச்சயமாக போய் எளிதாக அதை ஜெயித்து கொள்ளலாம், நமக்கு அது கிடைக்கும். தேவன் நம்மளோட இருக்கிறார். சூழ்நிலைகள் எவ்வளவு மோசமாக இருந்தாலும் கடினமாக இருந்தாலும் அதை மேற்கொள்ளக்கூடிய அதில் ஜெயம் எடுக்கக்கூடிய அந்த வல்லமை நிறைந்த தேவன் எனக்குள்ளாக என்னோடு கூட இருக்கிறார், நான் அதை எளிதாக ஜெயித்து கொள்வேன் என்று இந்த காலப்பையும் யோசுவாவும் சொன்னது போல் நம்முடைய விசுவாச அறிக்கை அப்படி இருக்க வேண்டும். இதுதான் ஒரு பெரிய அரணாக இருக்குது. இப்போ இந்த வசனம் வாசிப்போம். எங்களுடைய போர் ஆயுதங்கள் மாம்சத்துக்கு ஏற்றவர்களாக இராமல் அரண்களை நிர்மூலமாக்குறதற்கு தேவ பலமுள்ளவைகளாக இருக்கிறது. இப்போ சொல்கிறாரு இந்த அரண்கள் எப்படி உருவாச்சுன்னு, அவைகளால் நாங்கள் தர்க்கங்களையும். இந்த அரணால் என்ன பிரச்சனை, உள்ள ஒரு ஆர்கியூமெண்ட் நடந்துருக்குது. வசனம் ஒன்று சொல்லுது, இது ஒன்று சொல்லுது, உள்ளவே ஒரு பெரிய தர்க்கம் நடந்துருக்குது. வசனம் வந்து சுகமாயிட்டுன்னு சொல்லுது, ரிப்போர்ட் வந்து வியாதி இருக்குதுன்னு சொல்லுது. வசனம் வந்து நான் பணக்காரன்னு சொல்லுது, ஆனால் நான் இப்போ சம்பாதிக்கிற வருமானம் வந்து நான் வரம்புக்கு உட்படுன்னு சொல்லுது. ஒன்றோட ஒன்று ஒத்து போலியே, எனக்கு ஒன்றும் அவ்வளோ பெரிய பணம் ஒன்றும் என் கிட்ட ஒன்றும் இல்லையே, நான் அவ்வளோ பெரிய ஆள் ஒன்றும் கிடையாது, என் ஐஸ்வர்யமான தேவனுடைய வசனம் சொல்லுது. ஆனால் வரம்புக்கு உட்பட்ட ஒரு வருமானம் தான் எனக்கு தொடர்ந்து இருக்குது, இதுக்கு மேலே என்னால் பணக்காரன் ஆக முடியல, இதுக்கு மேலே சம்பாதிக்க முடியல அப்படின்னு உள்ள ஒரு பெரிய தர்க்கம் நடந்துட்டுருக்கு. என்ன தர்க்கம்னாக்கா வசனத்தை கேட்கும்போது அது ஒன்று சொல்லுது, ஸ்டேட்மெண்ட் கொடுக்குது. நடைமுறை வாழ்க்கையில் இன்னொரு ஸ்டேட்மெண்ட் இருக்குது. அப்போ சொல்கிறாரு இது வந்து அரண், அந்த அரணை உடைக்கிறது தான் ஒரு ஆயுத தேவன் அனுப்புகிறார். தேவனுடைய வார்த்தைங்கிறதான மிகப்பெரிய ஆயுத தேவன் அனுப்புகிற ஆயுதத்தை. அவையினால் நாங்கள் தர்க்கங்களையும் தேவனை அறிகிற அறிவுக்கு, இது எதுக்கு ஆப்போசிட்டார்னா அந்த அரண் வந்து தேவனை அறிஞ்சு தேவனுடைய சித்தம் நம்ம வாழ்க்கை நிறைவேறதுக்கு ஒரு பெரிய தடையாக அந்த அரண் இருக்குது. தேவனை அறிகிற அறிவுக்கு விரோதமாக எழும்புகிற எல்லா மேட்டுமையும் நிர்மலமாக்கி. அங்கே ஒரு அறிவு இருக்குது. என்ன அறிவு? தேவனை அறிகிற அறிவு, தேவனை அறிகிற அறிவு. இந்த அறிவு தான் அந்த அரணை உடைக்குதான். எதை உடைக்குது? தேவனை அறிகிற அறிவு தான் எதை உடைக்குது? அரணை. நமக்குள்ளே உருவாயிருக்கிற தேவனுடைய ஆசீர்வாதங்கள் இது ஆத்தும வாழ்வு வழியாக தான் எல்லாத்தையும் வெளிப்பண்ண தேவன் சேர்த்து இருக்குது. ஆத்தும வாழ்வு உண்டாகி அது பொருளாதார செழிப்பாக மாறணும். ஆத்தும வாழ்வு உண்டாகி அது சரீர சுகமாக மாறணும். ஆத்தும வாழ்வு உண்டாகி அது குடும்ப ஆசீர்வாதமாக அது மாறணும். ஆத்தும வாழ்வு உண்டாகாமல் ஆத்துமாவில் ஒரு பிரச்சனை குறித்த எண்ணங்களே ஓடிக்கொண்டிருக்குமானால் வாழ்க்கையில் சூழ்நிலை எதுவும் மாறியே இருக்காது. ஏன்னா அவன் இருதயத்தின் நினைவு எப்படியோ அப்படியே அவன் இருக்கிறான். ஏன்னா அவன் எண்ணம் எப்படி தான் அப்படி இருக்கிறான். இருதயத்தினா அவன் எண்ணம் எப்படியோ அப்படி இருக்கிறான். அந்த எண்ணன்ற வார்த்தை அங்கே வரும் பாருங்க. என்னன்னாக்கா எந்த எண்ணத்தைனா தேவனை அறிகிற அறிவுக்கு விரோதமாக எழுப்பி நிற்கிற அந்த எண்ணத்தை அது வந்து என்னை அரெஸ்ட் பண்ணி வச்சுருக்குது. இந்த தேவனை அறிகிற அறிவு வரும்போது அந்த எண்ணத்தை இது அரெஸ்ட் பண்ணிடுது. எது? தேவனை அறிகிற அறிவை குறித்த எண்ணம் எனக்குள்ளே ஏற்கனவே அதுக்கு ஆப்போசிட்டாக இருக்கிற அந்த எண்ணத்தை அரெஸ்ட் பண்ணி அதை ஒன்றலாமாக்கிடுது. எந்த எண்ணத்தையும் கிறிஸ்துவுக்கு கீழ்படியே சிறைப்படுத்தலாம் இருக்கிறோம். ஒரு எண்ணத்தை நீங்கள் அரெஸ்ட் பண்ணலாம், அந்த எண்ணம் உங்களை அரெஸ்ட் பண்ணி உட்கார வச்சிடும். அதுதான் அரண். ஃபஸ்ட்டு அது எப்படி வரும்? எண்ணமாக தான் வரும். அது பாவமாக இருந்தாலும் சரி, அது அவிசுவாசமாக இருந்தாலும் சரி, அவநம்பிக்கையாக இருந்தாலும் சரி, ஃபஸ்ட்டு அது எண்ணமாக தான் வரும். எப்படிங்க நல்லா முடியுமாங்கன்ற எண்ணம் முதல்ல வரும்போது அது அப்படியே உங்களை அறியாமல் வாயிலேருந்து வந்துடும்.
அதனால் அது முடியாதுங்க அப்படின்னு நினைக்கும் போது உங்கள் வாயிலேருந்து ஆட்டோமேட்டிக்காக வந்துடும் அது. ஐயோ அப்படியா, ஐயோ அதை வாங்க முடியாதுங்க என்னால், அவ்வளோ பேர் ரேட் அது, அவ்வளோ காசு என்கிட்ட இல்லை, அப்படியே நினைக்கும் போதே வந்துடும் வாயிலேருந்து. அது எனக்கு கிடைக்கும், அதை நான் வாங்குவேன். என் தேவன் தம்முடைய ஐசுத்தின்படி என் குறைவையெல்லாம் நான் இந்த உலகத்திலே பெற்று அனுபவித்தேவன சகல நன்மைகளையும் எனக்கு சம்பூர்ணமாய் தருகிற ஜீவனுள்ள தேவன், அந்த தேவன் எனக்குள்ளே இருக்கிறார், என்னோடு இருக்கிறார் அப்படின்ற கன்ஃபர்ஸ் வரதுக்கு பதிலாக அதனால் வாங்க முடியாதுங்க அப்படின்னு நம்ம வாங்க முடியாமல். அது இப்போ சூழ்நிலை அது. அதுக்காக சொந்த பலத்தில் முயற்சி பண்ணக்கூடாது. அதுக்கு தேவனுடைய வார்த்தையை உள்ளே எடுத்துகிட்டு நமக்குள்ளே இருக்கிற அரண்றதை புரிஞ்சுக்கணும். அந்த அரணை உடச்சி காலி பண்ணி இது போய் ஒரு அரணாக மாறணும். எது அரணாக மாறணும்? இப்போ வாசிங்க, எது அரணாக மாறணும்? ஒரு அரணை உடச்சின்னு ஒரு அரணை தேவன் உருவாக்குறாரு. சகரியா 9:12 வாசனம். 9:12 வாசிங்க. சகரியா 9:12. நம்பிக்கையுடைய சிறைகளே அரணுக்கு ஏற்கனவே அரெஸ்ட் பண்ணப்பட்டிருக்கிறோம். எதனால்? அவிஸ்வாசத்தினால் அரெஸ்ட் பண்ணப்பட்டிருக்கிறோம், அவநம்பிக்கையினால் அரெஸ்ட் பண்ணப்பட்டிருக்கிறோம். நடக்காது, முடியாது, கிடைக்காது, இல்லாமல், இயலாமல் இந்த எண்ணங்கள் அப்படியே அரெஸ்ட் பண்ணி வச்சுருக்குது, சிறையில் வச்சுருக்குது. இப்போ சிறையிலேருந்து வெளியே வரணும், ஒரு நம்பிக்கை இருக்குது, என் தேவன் எனக்கு ஒருத்தர் இருக்கிறார், என்னை விடுதலை ஆக்குறோன்ற எண்ணம் உள்ளே இருக்குது. நம்பிக்கை இருக்குதானா நீங்கள் அரெஸ்டாக இருக்கிறீங்க உங்கள் லைஃப்பில். இப்போ நீங்கள் என்ன பண்ணணும்? ஏழை திரும்பணும், அரணுக்கு இன்னொரு அரணை சொல்ல, அரணுக்கு திரும்புங்கள். அப்படி திரும்பும்போது இரட்டிப்பான நன்மையை தருவேன், இன்றைக்கே தருவேன். எந்த அரணுக்கு நேரம் நம்ம திரும்பணும்? ஃபஸ்ட்டு இந்த அரண்னா என்னென்னு பார்க்கணும். அரண்னா பார்த்தீங்கன்னாக்கா அதில் எண்ணங்கள் பார்த்தில்லையா? ஃபஸ்ட்டு எண்ணங்கள் எப்படி ஒரு அரண் உருவாதுன்றது முதல்ல பார்க்கணும். அது எண்ணமாக மாறும். அந்த எண்ணத்துக்கு நீங்கள் தீனி போட்டிங்கன்னா அது ஃபீலிங்ஸாக மாறும். அந்த ஃபீலிங்ஸோட ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் வந்துச்சுன்னா அது பேர் அனுபவமாக மாறும். அப்புறம் அது பேர் அரண். அதான் வலுவான எண்ணங்கள். அதுக்கு பேர் நான் என்ன? அது அவிஸ்வாசம் வலுவான எண்ணமாக இருக்கலாம், விஸ்வாசம் வலுவான எண்ணமாக இருக்கலாம். பாசிட்டிவ் திங்கிங் ஒரு அரணாக உங்களுக்கு மாறும்போது நெகட்டிவ் திங்கிங் உள்ளே அலோவ் பண்ணாது. நெகட்டிவ் திங்கிங் உங்களுக்கு அரணாக இருக்கும்போது பாசிட்டிவ் திங்கிங் உள்ளே அலோவ் பண்ணாது. அப்படி தான் இருக்குது இந்த அரண்றது. அதாவது முற்போக்கான எண்ணங்கள் உங்களுக்கு அரணாக இருக்கும்போது பிற்போக்கான எண்ணங்கள் அது உள்ளே அனுப்பாது, அடிச்சு தூக்கிடும். விசுவாசத்தை இயேசு நாமத்தில் போ, இது பிசாசனுடைய எண்ணம். ஆனால் பிற்போக்கான எண்ணம் உள்ளே இருக்கும்போது முற்போக்கான எண்ணத்தை அலோவ் பண்ணுவாது. அந்த நேரத்தை கேட்டு தலையாடிக்குமே தவிர அதுக்கப்புறம் இப்படி தான்ன்ற மாதிரி போயிடும். அதுதான் அரண். அது மாதிரி எப்படி வரணும்? நம்ம எண்ணங்களாக வருது. எண்ணங்களாக வரும்போது நீங்கள் ஸ்டெப் எடுக்கணும். எந்த எண்ணத்தை நீங்கள் அரெஸ்ட் பண்ணணும், உடனே வசனத்தை பேசணும். இல்லாட்டி அது ஃபீலிங்ஸாக மாறும். எப்படி மாறும்? அது ரொம்ப திங்க் பண்ண ஆரம்பிப்பீங்க. எப்படி மாறும்? அது உங்கள் உணர்வுகளாக மாறும். உணர்வுலாம் மாறினோடனே அதுக்கு கூட சேர்ந்து ஒத்துழைக்கிறது 2 பேர் கூட வந்துடுவாங்க. ஆமாம்மா என் கூட அப்படி தான் நினச்சிங்கன்னு சொல்லி அது இன்னும் நல்லா தண்ணி ஊற்றுறதுக்கு, அந்த வேலைக்கேற்ற முள்ளுக்கு தண்ணி ஊற்றுறதுக்கு 2 பேர் எக்ஸ்ட்ரா எப்போ வருவான். பிசாசை அனுப்பிச்சுடுவான். அந்த எண்ணத்தை கொஞ்சம் ஸ்ட்ராங் ஆகிறதுக்கு, அவிசுவாசத்தை கொஞ்சம் ஸ்ட்ராங் ஆகிறதுக்கு 2 பேர் வருவாங்க. அது அனுபவம். அது அனுபவங்களாக மாறும். கொஞ்ச நாள் அவங்க இப்படி ஆட்களோடு நீங்கள் பழகுவீங்க. அவிசுவாசத்தில் உங்களை அப்படியே வச்சிருக்கிற ஆட்களோடு உங்களை சுற்றி வைப்பான். உஷார் ஆகிடணும். நீங்கள் அவங்கள மாற்றினா இல்லை அவங்கள விட்டு வெளியே வந்துடணும். ஒன்று உங்களால் அவன் மாறணும், மாறலையா நீ மாறிக்க அவனை விட்டு வெளியே வந்துரு. ஒரே ஒரு வார்த்தை சொல்லிடணும், உனக்கு இஷ்டம்னா என் கூட நீ பரலோகத்துக்கு வரலாம், நான் உன் கூட நரகத்துக்கு வர முடியாது. உனக்கு இஷ்டம்னா என் கூட நீ பரலோகத்துக்கு வரலாம், அதுக்கு எந்த தடையும் இல்லை. ஆனால் உன் கூட என்னால் நரகத்துக்கு வர முடியாது. நான் அவனை நல்ல வழியில் கூட்டு போகிறது ரெடி, நீ ஃபாலோ பண்ணால் தேவனுடைய சித்தத்தில் வரலாம். ஆனால் தேவனுடைய சித்தத்துக்கு மாறான ஒரு வழியில் நான் கூட வர்றதுக்கு ரெடியாகவே இல்லை. சில ஆட்களில் சுற்றி வைப்பான் பிசாசு. அப்படியே எப்படியாப்பட்ட ஆட்கள் நம்ம சுற்றி இருக்கிற ரொம்ப முக்கியம். நல்ல நண்பர்கள் நல்ல இடத்துல கொண்டு போவாங்க. தவறான நண்பர்கள் உங்கள்கிட்ட இருக்கிறதெல்லாம் பிடுங்கிட்டு நீ ஒன்றில் என்ன விட்டு ஓட்டுருவாங்க. கெட்ட குமாரனை காமிச்ச நண்பர்கள் தவறான நண்பர்கள். சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ நல்ல நண்பர்கள். ஆக இப்போது அனுபவங்கள்லாம் அப்படி சுற்றி இருக்கிற ஆட்கள், அவங்களோட எக்ஸ்பீரியன்ஸு உங்களை எந்த அப்படிப்பட்ட லெவலில் உள்ள ஆட்களே உங்கள்கிட்ட பழகுவாங்க பாருங்கள். அவிசுவாசத்தில் இருக்கிற ஆட்களே அவங்க சுற்றி இருப்பாங்க. அதுக்காக அவங்கள ஒதுக்கிடக்கூடாது. அவங்கள சரி பண்ண முடியுதான்னு பார்க்கணும். முடியலன்னா நீங்கள் அவங்களுக்கு கொஞ்சம் தூரமாக இருந்து நீங்கள் வளர்கிறதுக்கான வழியை பார்க்கணும். அவங்களோட சேர்ந்து நீங்கள் டவுன் ஆகிடக்கூடாது. நீங்கள் விசுவாசத்தில் வளர்ந்தால் தான் அவனை தூக்க முடியும். அப்போ நீ சரியாக வளரலன்னு அர்த்தம். அவன் பேச்சு கேட்டு நீ தலையாட்டின்னு போகிறனாக்கா நீ சரியாக வளரல, நீ டவுன் ஆகிற லெவலில் இருக்கிற.
ஆனால் இப்போதைக்கு அவங்ககிட்ட பேசி சமாசிச்சுக்கிறது முக்கியம் இல்லை. அதை ஸ்டாப் பண்ணிட்டு விசுவாசத்தை கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணுறது முக்கியம். விசுவாசத்தை அதிகமாகனா அவனை நம்ம தூக்க முடியும். ஒருத்தன் பள்ளத்தில் ஊந்துட்டோன்னா தூக்குற ஆள் பலசாலியாக இருக்கணும். அவனோட நோஞ்சான அந்த தூக்க முடியாது. இவன் ஊந்துவான் அந்த பள்ளத்தில். தூக்குற ஆள் எப்படி இருக்கணும்? அவனை தூக்கிறவங்களும் ஸ்ட்ராங்காக இருக்கணும். தூக்கணுன்ற ஆசை இருக்கு. ஆனால் அவனோட நீ பலவீனமாக இருக்கிறனாக்கா நீ தூக்க முடியாது. அவங்க கூட சேர்ந்து நீ உள்ளே போயிடுவேன். தூக்கணுன்ற ஆசை உனக்கு இருக்கும். ஆனால் என்ன நடந்ததுன்னு பட்சம் அவன் பிரச்சனையில் போய் நீ மாட்டிக்கு வைப்போம். அவனை பிரச்சனை வெளியே வரணும்னா வெளியே கொண்டு நினச்சி போயிருப்பேன். வெளியே கொண்டு வந்த மாதிரி தெரியாது. அந்த பிரச்சனையில் போய் நீ சிக்கின மாதிரி ஆகிடும். இப்போது ஏன் சிக்கனன்னு பார்த்தீங்கன்னாக்கா தூக்குற ஆள் கொஞ்சம் வீக்னஸாக இருக்கிறான். தூக்குற ஆள் எப்படி இருக்கிறான்? கொஞ்சம் வலுவான ஆளாக இருக்கணும். ஸ்ட்ராங்கான ஆளாக இருந்தது. வலுவான எண்ணங்கள். அரண்கள்னால் வலுவான எண்ணங்கள். ஒரு பிரசங்கமாக வந்து தேவனுடைய வார்த்தையை குறித்து வலுவான எண்ணங்களை உடையவராக இருக்கணும். அப்போ தான் அவங்க வந்து அவிஸ்வாசம் இருக்கிற ஆட்கள்லாம் தூக்க முடியும். அவரே வந்து விசுவாசத்தை கொஞ்சம் வீக்காக இருக்காருனாக்கா தூக்க முடியாது. ஆக தேவனுடைய வார்த்தை வந்து பார்த்தீங்கன்னாக்கா வலுவான எண்ணமாக மாறணுமா. நம்பிக்கையுடைய சிறைகளை அரணுக்கு திரும்புங்கள், இரட்டிப்பான நன்மை தருவேன். இன்றைக்கே இப்போ எதெல்லாம் நமக்கு வந்து அரணாக மாறணும் ஒரு சில வசனத்தை வாசிச்சு நான் அடுத்த வாரத்தை எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். சில வசனம் நம்ம வாசிக்கிற பாருங்க. எந்த அரணுக்கு திரும்பினாக்கா சங்கீதம் 31:4 31:4 வாசிக்க டக்குன்னு வாசிங்க. என்ன நான் சர்ச்சை முடிச்சுட்டு சர்ச்சில் பிரசங்கம் பண்ணேன் நான். சரி 31:4 வாசிமா. அவர்கள் எனக்கு மறைவாய் வைத்த வலைக்கு என்னை நீங்களாக்கிவிடும், தேவரீரே எனக்கு அரண். இதுக்கு முன்னாடி தவறான எண்ணங்கள் வரனா பேல சிக்கிட்டோம். இப்போ யார் அரணாக மாறணும்? பலனும் மரணம் என் கேடகமும் ரட்சிப்புமானவர். தேவரீரே எனக்கு அரண். தேவன் ஒரு மனுஷனுக்கு அரணாக எப்போ மாறுறாருன்னா தேவனுடைய வார்த்தையை அவன் சரியாக தியானிக்கும் போது, தேவனுடைய வார்த்தையை கர்த்தருடைய வழியில் அவன் நடக்கும்போது. இப்போ நீதிமொழிகள் 10:29 வாசிங்க. நீதிமொழிகள் 10:29. நீதிமொழிகள் 10. கர்த்தரின் வழி உத்தமர்களுக்கு அரண். ஃபஸ்ட்டு தேவன் அரண், ரெண்டாவது தேவனுடைய சித்தமும் நோக்கமும் ஒரு அரணாக மாறுது. அப்போ தேவனுடைய சித்தம் இல்லாத காரியத்தை உங்களுக்குள்ளே வராது. அதை அப்படியே ரிஜெக்ட் பண்ணுறீங்க. தேவனுடைய சித்தம் இல்லை, நடக்க முடியாது, இதனால் என் வாழ்க்கையில் அனுமதிக்க முடியாது, தேவனுடைய சித்தம் இது இல்லை. அப்படி தான் வாழ்க்கையில் எல்லாமே வந்து ஒரு அரணாக மாறுது. சில மக்கள்லேருந்து வெளியே வர முடியலனாக்க என்ன காரணம்? அவங்களுக்குள்ளே அந்த அரண் முதல்ல உடையணும். அரண் முதல்ல அந்த அவநம்பிக்கையும் அவிசுவாசமும் அந்த சந்தேகமும் அந்த பயமும் இதுக்கு மேலே என்னால் முன்னேறவே முடியாதுன்ற ஒரு வலுவான எண்ணங்கள் உருவாகிருக்கு. அந்த வலுவான எண்ணம் பிசாசு நல்லா அவங்களுக்கு தண்ணி ஊற்றி வளர்த்து வச்சு ஸ்ட்ராங்காக வச்சுருப்பான். அந்த ஸ்ட்ராங்கான எண்ணங்கள் எப்போ உடையனாக்கா எங்களுடைய போராயுதங்கள் மாம்சத்துக்கு ஏற்றவர்களாயிராமல் அரண்களை நிர்மூலமாக்குவதற்கு தேவ ஒரு பிரசங்கமாக வந்து சரியான பிரசங்கத்தை பண்ணும்போது யுத்த காலத்தில் நின்று என்ன பண்ணுறாராம், அந்த எதிரியின் கோட்டையை உடைச்சிக்கிறார். விசுவாசிகளுக்குள்ளே ஒரு கோட்டையை கட்டி வச்சுருக்கிறான். தேவனுடைய வசனம் உள்ளே போகாத மாதிரி. தேவனுடைய வசனத்தை எடுத்து பிரசங்கம் பண்ணும்போது என்ன பண்ணுறாருனாக்கா அந்த சம்மட்டி, அது தேவனுடைய வார்த்தை வந்து அது ஒரு முறை அடிச்சா உடையாது. சம்மட்டி எடுத்து காரங்கல்ல பல முறை அடிச்சு தான் என்ன பண்ணோம், விரிசல் விடும் அது. அப்போ என்ன பண்ணுறாரு, பிரசங்கம் பண்ண என்ன ஆகுதுனாக்கா அந்த அரண் அப்படியே உடஞ்சி சுக்குன்றாயிடுது. இன்னொரு அரண் அங்கே உருவாக்கப்படுது. ஒரு அரண் தரைமட்டமாகி தேவனுடைய வார்த்தையின் மூலமாக தேவனே எனக்கு அரண், அவரினுடைய ஞானம், அவருடைய நீதி, அவருடைய பசுத்தம், அவருடைய மீட்பு அப்படின்ற ஒரு அரண் அப்படியே உள்ள ஸ்ட்ராங்காக உருவாகுது. அப்படி உருவானதுக்கப்புறம் உங்களுடைய தகுதியின்மை உள்ள வறுமை என்ன உங்களுக்கு அதை ரிஜெக்ட் பண்ணணும் ஆட்டோமேட்டிக்காக. இயேசுவினுடைய தகுதி எனக்குள்ள 1000 ஓட்டு வச்சுருக்கலாம், அதனால எனக்கு கிடைக்கும், நல்லவனாவே இருந்தாலும் அது கிடைக்க போகிறதில்லன்ற என்ன வந்துடும். அப்படி வச்சா அது பேர் சுயநீதியை பேஸ் பண்ணி ஒன்று வாங்க முடியாது தேவன்ட்டு. சுயநீதியை பேஸ் பண்ணி தேவன்ட்டு ஒன்று வாங்கவே, அப்படி வாங்கிட்டுனா அவனை விட கர்வம் பிடிச்சால் உலகத்தில் இருக்க முடியாது. அவன் ரொம்ப பெருமாட்சிப்பான். நான் இத்தனை நாள் ஜெபம் பண்ணி இதை வாங்கினேன்னுவான். இவ்வளோ உபவாசம் போட்டு இதை வாங்கினேன்னுவான். அப்படி தேவன சமூகத்திலே அப்படி விழுந்துக்கிறது வாங்கினான். வேணா சொல்ல வேணாம், ஒரு ஆள் தான் வாங்குறது தகுதினால நீ யாருமே சரியில்லைன்றதை சொல்லாமல் சொல்லுவாங்க. இயேசுனுடைய நீதின்ற வார்த்தை வாயிலேருந்து வரவே வராது. அதனால் தேவன் சுயநீதி அலோவ் பண்ணுறதே இல்லை. 2 பேர் சர்ச்சைக்கு வருவாங்க, அதில் ஒருத்தன் சுயநீதி எடுத்துன்னு வருவான். நான் 2 நாள் வாரத்தில் உபவாசம் போட்டு தப்புன்னு பைபிள் வசனம் சொல்லவே இல்லை. ஆனால் உபவாசத்தை போட்டால் தான் கிடைக்கின்றது தப்பு. வாரத்தில் 2 நாள் உபவாசத்தை தப்புன்னு பைபிள் வசனம் சொல்லலை. உபவாசத்தை போடுறதன் மூலமாக ஒன்று வாங்கலாம்னு நினைக்கிற பற்றியா, அது தப்பு.
உபவாசம் போட்டு தேவனை மாற்ற முடியாது. அவர் நேற்றும் இன்றும் என்றும் மாறாத தேவன். உபவாசம் உன்னை மாற்றுது. நீ கொஞ்சம் சரியாக இல்லாமல் இருக்கிற தேவன் சமயத்தில் நேரம் சரி, நீ கொஞ்சம் கரெக்ட் பண்ணுது உன்னை சரிப்படுத்து தான் உபவாசம். தேவனை சரிப்படுத்துறது உபவாசம் இல்லை. உபவாசம் போட்டு தான் உன்னை சரிப்படுத்துன்ற ஒரே ஒரு வழியை கர்த்தர் வைக்கல, பல வழிகள். அது ஒரு வழி. தேவனுடைய வார்த்தை சரியாக ஒரு மனுஷன் சரிப்படுத்துது. வசனத்தை கேட்க விதத்தில் கேட்டால் அவன் சரியாயிடுவான். அவன் உள்ளத்தில் இருக்கிற அந்த தவறான அரண்கள்லாம், எண்ணங்கள்லாம், வலுவான எண்ணங்கள். எது வலுவான எண்ணம்? நான் இப்படி தாங்க வியாதியிலே இருப்பேன். வலுவான எண்ணம் ஒருத்தர் இருந்துச்சு. அப்படியே 38 வருஷமாக இருக்கிறான். அவன் கண்ணு முன்னாடியே சுகமாக வராங்க. அவனுக்குள்ளே அந்த அரண் உருவாயிடுச்சு. அதான் கேட்குறாரு, உனக்கு இஷ்டம் இருக்குதாப்பா சுகமாக வருது. அவன் அந்த வலுவான எண்ணத்தை வெளியே காட்டுறான் வார்த்தையின் மூலமாக. என் கண்ணு முன்னாடி எவ்வளோ பேர் சுகமாகி போகிறாங்க. அப்போ என்ன அர்த்தம்? இவனால் நடந்து போக முடியாமல் இருக்கலாம், அப்போ பேச முடியுது அவனால். என்ன முடியுது? வாயை திறந்து அவள் தேவதூதன் கலக்கும் போது வாயை திறந்து பேசின, ஆண்டவரே நான் விழணும்னு ஆசைப்பட்றேன்ப்பா, நான் சுகமான சொன்னால் ஆட்டோமேட்டிக்காக வேணும் தேவதூதனை எட்டி வச்சு போட தள்ளி விட்டுருப்பார். கலக்குன தேவதூதனை உள்ளே போய் விடன்னு தள்ளி கண்டிப்பாக விட்டுருப்பார். இவன் உங்களால் பேச முடியுதுல்ல, என்ன முடியுது? அப்போ தேச கேள்வி கேட்டப்போ இவன் பேசுகிறான். அப்போ சொல்கிறார், நான் சிஸ்டத்தை மாத்திரம் படுக்கி எடுத்துக்கொண்டு நட அப்படின்னாரு. அவனுக்குள்ள ஒரு வலுவான எண்ணங்கள். ஏன்னாக்கா அப்போ அதில் விழுந்தால் தான் சுகமாகும். சரி, அப்படி வரான்னு உருவாச்சு. அந்த அரணை உடைக்கிறேன், அதில் விடாமலே சுகத்தை கொடுக்குறேன் உனக்கு. போ, உபவாசம் கூட தான் நல்லா ஆகிடும். அப்போ உபவாசத்தை உடைக்கிறேன், வசந்த கேள்வி சுகமாகிடும். போ, உபவாசம் ஒரு தப்புன்னு சொல்ல, பெருஸ்தாக்குளத்தை தப்புன்னு சொல்ல, உன் மைண்ட் செட்டப் எப்படி ஆகுது? அப்போ தேவனுடைய வார்த்தை ஒரு மனுஷனுக்காரனா மாறணும். அப்போ என்னன்னாக்கா, 30:4 வாசித்தோம், அவர்கள் எனக்கு மறைவாக வைத்த வலைக்கிற நீங்கள் ஆக்கிடும் தேவரீரே எனக்கு அரண். நீதிமொழி 10:29, கர்த்தரின் வழி உத்தமர்களுக்கு அரண், அக்கிரமக்காரர்களுக்கும் அது கலக்கமா. அப்போது இந்த தவறான எண்ணங்கள் அது வலுவாக இருக்குது. அதனால தான் வசனம் உள்ளே போக மாட்டேங்குது. ஏன் வசனம் வேலை செய்யலை, ஏன் கேட்ட வசனம் பிரயோஜனப்படலைனாக்கா, வசனம் உள்ளே போவாததுக்கு என்ன தடைனாக்கா, ஆட்டோமேட்டிக்காக ஒரு சுற்றுச்சுவர் உருவாக்கப்பட்டிருக்கிறது. ஒரு கோட்டை சுவர் அவங்களுக்குள்ள எண்ணங்களில் உருவாக்க, அது அவங்களுக்கே தெரியாது. அவங்களுக்கு சரியாக எடுத்து போதிக்க வேண்டியதில் போதிச்சா தான் புரியும், நான் இதில் போய் அரெஸ்ட் ஆகிருக்கேன் அப்படின்னு. ஓ, இது முதல்ல உடையணும். எப்போ அது உடையும்? உன்னால் உடச்சிக்க முடியாது. வசனத்தை நீ கேட்க ஆட்டோமேட்டிக் வசனம் வேலை செய்யும், ஆட்டோமேட்டிக் அது உடஞ்சிடும். இப்போ இதை வந்து டீட்டெயிலாக நம்ம பேச போகிறோம். ஒரே ஒரு வசனத்தை வாசனை அடுத்த வாரம் கண்டினியூ பண்ணுறேன். இந்த சாலமோன் என்ன பண்ணான்னா, இந்த அரண் கட்டுற விஷயத்தில் 3 காரியத்தை செஞ்சானா. அது வந்து 1 ராஜாக்கள் 3:1 வரும். 1 ராஜாக்கள் 3:1 வசனம். 1 ராஜாக்கள் 3:1. ஒரு நாட்டில் சுற்றி கட்டுற அந்த மதில் சுவருக்கு பேர் தான் அரண். இன்றைக்கி அந்த அரண் வந்து அப்போ வந்து எரிக்க கோட்டை, அது ஒரு அரண் அது. ஆனால் இப்போ எந்த கோட்டை? சிந்தனை என்கிற கோட்டை. சிந்தனை என்கிற அதில் போய் மாட்டிக்கிட்டு இருக்கிறான். இப்போ அவன் அதுலேருந்து வெளியே வர முடியல. பாவ சிந்தனையில் போய் மாட்டிக்கிட்டு இருப்பான், கடன் பிரச்சனை சிந்தனை போய் மாட்டிக்கிட்டு இருப்பான். அதுலேருந்து வெளியே வர முடியல. இந்த வியாதி போகாது. இதில் தான் காலம் ஃபுல்லாக வாழ்ந்த சிந்தனையில் போய் அவன் சிக்கின்னு இருப்பான், வெளியே வர முடியல. அந்த எரிக கோட்டை அன்றைக்கி ரியலாக ஒரு கோட்டை இருந்துச்சு, அது அரண் அவங்களுக்கு. அது துதினால் உடஞ்சிது. ஒரே நாளில் உடஞ்சிச்சா? எல்லாம் புரிஞ்சுக்கணும். சில விஷயங்கள் ஒரே நாளில் நடந்துடும். செங்கடல் எத்தனை நாள் நடந்தது? எத்தனை நாளில் பிறந்துச்சு? எத்தனை நாளில் பிறந்துச்சு? அந்த டைம் பிறந்துச்சு. அது இவன் ஃபாலோ பண்ண வரான், கொம்பை தூக்கணுன்னே செங்கடலை. ஆனால் எரிய கோட்டையும் ஒரே நாளில் உடையல. அது ஒரு நாள் நடந்துச்சு, இது ஒரு நாள் நடந்துருக்குல்ல. இதே ஒரு நாள் நடக்கலை. அப்போது சில விஷயத்தை ஆண்டவர் சொல்கிறாரு, நீ செய்ய வேணும் சில காரியத்தை. உன்னால் முடியாத காரியத்தை நானே செஞ்சிருவேன். உன்னை கொண்டு நான் செய்ய வேண்டிய காரியத்தை நீ வந்து ஒத்துழைச்சா தான் அது நடக்கும். அப்போ உனக்குள்ளே ஏற்பட்டிருக்கிற அந்த மதில் சுவர் வந்து நீ தான் சிந்திச்சு அந்த எண்ணத்தை உண்டாக்கின. அவிசுவாசமான எண்ணத்தை, பாவமான எண்ணத்தை சிந்திச்சு அதை ஒரு கோட்டையாக மாட்டி உள்ளே போய் உட்காந்துருக்குற. இப்படி வசனத்தை சிந்திச்சுனாக்கா அந்த கோட்டை உடஞ்சிடும். வசனத்தை காதில் கேட்டு அதை வந்து ஃபீலிங்ஸ் ஆக்கி அதை அந்த எக்ஸ்பீரியன்ஸில் கொண்டு போகிற அந்த சபைக்கு வந்து உட்காந்து கத்திர ஆரம்பிச்சு, இன்னும் நல்ல வசந்த நல்லா கேட்போமா, நிறைய பிரசங்கம் பண்ணுவாரா, இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா பிரசங்கத்தை கேட்போமான்ற அந்த எக்ஸ்பீரியன்ஸ்குள்ளே வரும்போது இந்த அரண் உடஞ்சிடும். இப்போ எக்ஸ்பீரியன்ஸ் வேறு மாதிரி இருக்குது, இதில் எக்ஸ்பீரியன்ஸ் இல்லை. இதுக்கு ஆப்போசிட்டாக இருக்கிற ஆட்களோடு தான் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது. அதனால தான் வர முடியல. வசந்த கேட்குற மாதிரி அடுத்த ஸ்டெப் எடுக்க முடியல. அப்போ ஒரு வலுவான எண்ணம் எப்படி உருவாதுன்னா, முதல்ல எண்ணங்களாக வருது, அப்புறம் அது ஃபீலிங்ஸாக மாறுது, அப்புறம் அந்த ஃபீலிங்ஸோடு சம்மந்தப்பட்ட சொசைட்டி நம்ம சுற்றி உருவாகுது. அந்த நாட்களோடு கூட நம்ம சிவகாசம் வைக்க ஆரம்பிக்கிறோம். அப்போ தான் வலுவான எண்ணம் மாறுது. ஆமாம் அப்படி தான் பார்ப்பாங்க அப்படின்னு வாங்க பாருங்கள். தேவனுடைய வார்த்தையை போதிச்சு உங்களை சரியான வழியில் நடத்தக்கூடிய அப்படிப்பட்ட இடத்துல நீங்கள் அதிக நேரத்தை செலவு பண்ணணும். அப்போ தான் நீங்கள் வந்து இந்த அரணெல்லாம் உங்கள் வாழ்க்கையிலேருந்து நீங்கி
தேவன் என்னுடைய கோட்டையாக இருக்கிறார், நீரே என் தஞ்சம், நீரே என் கோட்டை, நீரே என் ரட்சகர், நீரே என் ராஜான்னு பாடுறோம். என்ன அர்த்தம் அதுக்கு? அவர் தான் என்னோட அரண் அர்த்தம். அவர் தான் என்னுடைய பாதுகாப்பு, அவர் தான் என்னுடைய கோட்டை, அவரே என்னை ஆளுகை செய்கிற ராஜா அப்படின்றோம். அப்போ தேவரீரே என்னுடைய அரண். அப்போது இந்த ராஜா சாலமன் ராஜா ஒரு சுற்றி அந்த கோட்டையை கட்டும்போது ஒரு 3 காரியத்தை செய்கிறாராம். என்ன பண்ணுறான்னா, அதை இங்கே வாசிக்கிற பாருங்க, 1 ராஜாக்கள் 3:1. சாலமோன் எகிப்தின் ராஜாவாகிய பார்வோனோட சம்பந்தம் கலந்து பார்வோன் குமாரத்தை விவாகம் பண்ணி தன்னுடைய அரண்மனையும் கர்த்தருடைய ஆலயத்தையும் எருசலேமின் சுற்றுமதிலையும் கட்டி திருமளவும். அப்போ 3த்தையும் சுற்றி ஒரு அரணை உருவாக்குறான். எதை? தன்னுடைய அரண்மனை, 2வது கர்த்தருடைய ஆலயம், 3வது எருசலேமின் சுற்று மதில். அப்போ உங்களுடைய அரண்மனை எது? உங்கள் அரண்மனை நீங்கள் இருக்கிற இடம், உங்களுடைய சொத்து பத்து, உங்களுடைய ஆஸ்தி, உங்களுடைய அந்தஸ்து, இதை பிசாசுக்குள்ள நுழையாத மாதிரி நீங்கள் கட்டுறீங்க. உங்கள் ஆலயம் எது? நீங்களே தேவனுடைய ஆலயமாக இருக்கிறீர்கள். உங்கள் ஆலயம் எது? நீங்களே தேவனுடைய. அப்போ உங்களை சுற்றி இருக்கிற ஆசீர்வாதத்தை சுற்றி ஒரு கோட்டை சவர் கட்டி அது பிசாசு திருடாத அளவுக்கு பாதுகாத்து வைக்கணும். அதனால் அது உங்களுக்குள்ளே தவறான எண்ணங்கள் நுழைஞ்சி உங்களை காலி பண்ணி உங்களை அவிஸ்வாசத்துக்குள்ளே கொண்டு போய் உங்களை சுற்றி என்ன பண்ணணும்? ஒரு அரணை ஏற்படுத்தணும். அதுக்கப்புறம் எருசலேமின் சுற்றுமதிலையும் கட்டி, அவன் நாடு ஃபுல்லாக கட்டானா. உங்கள் சரௌண்டிங், உங்களுடைய குடும்பத்தினர், உங்கள் சொந்த பந்தங்கள், உங்கள் நண்பர்களை சுற்றி நீங்கள் ஒரு கோட்டை கட்டி அவங்க அழிவில் போகாதபடி காப்பாற்ற வேண்டிய பொறுப்பில் நீங்கள் இருக்கிறீங்க. பிசாசு அவங்களை தொடக்கூடாது, ஆனால் அவங்களை நம்பியிருக்கிறாங்க, அவங்கள நீங்கள் சம்மந்தப்பட்டிருக்கிறீங்க. அவங்களுக்கு நீங்கள் மட்டும் நல்லா ஆகிட்டு அவங்களை கோட்டை விட்டுறக்கூடாது. அவங்களையும் காப்பாற்றக்கூடிய பொறுப்பு உங்களுக்கு இருக்குது. அவங்களையும் காப்பாற்றக்கூடிய பொறுப்பு, நான் மட்டும் நல்லா தான் போதும் அப்படின்னு இருக்கக்கூடாது. அவங்களையும் பாதுகாத்து அவங்களையும் உங்கள் லெவலுக்கு கொண்டு வரக்கூடிய பொறுப்பு உங்களுக்கு இருக்குது. இது 3த்தையும் அவன் கரெக்டாக பண்ணணும். யார் கரெக்டாக பண்ணது? சாலமோன் கரெக்டாக பண்ணால். இப்போ நேரம் இல்லை, இதை கரெக்டாக பிரசங்கம் பண்ணலாம். ஒரு வாரமும் இதை கரெக்டாக எடுத்து சொல்லி இந்த பிரசங்கம் கேட்க கேட்க இதுதான் அவிஸ்வாசத்துக்கு ஒரு பெரிய தடனது. நான் இதை விட்டுலாம் நினச்சேன், இந்த பாயிண்ட்டை சொல்லாமல். இது 3 சொன்னாலே போதும். ஆண்ட சொன்னாலே இந்த பாயிண்ட்டை கண்டிப்பாக சொல்லு, அதுதான் இப்போ நிறைய உருவாயிருக்குது. அதை சொல்லி கிளியர் பண்ணி விடு. அப்போ தான் அவங்க இந்த ஆசீர்வாதத்தில் ஏன் இவ்வளோ இருக்குதா, ஏன் ஒன்றுமே கிடையாது ஏமாந்து போய்க்கூடாது மக்கள். அவங்க இதை எடுக்கிறதுக்கு இதுதான் தடையாக இருக்குதா, அந்த தடையை உடச்சி வெளியே வா. அப்போ தான் அவங்களுக்கு உணர்வாங்க, புரிவாங்கன்னு சொல்லி என்னோட பேசினார். அந்த அரணை பற்றி பேசுகிறவங்ககிட்ட